தேவனால் எல்லாம் கூடும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நல்ல கவனிங்க. சில வேளையில மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் அது நம்மளை நோக்கி வரும்போது நம்ம என்ன செய்யறதுனே சில பேர் என்ன பண்ணிடுறோம், திகைச்சிடும். என்ன செய்யறது, ஏது பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோடு கூட இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள், அப்படிதான் என்னுடைய சூழ்நிலை இருக்குது. எனக்கு இருக்கிற பிரச்சனை, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்கிற போராட்டம் என்ன மேற்கொண்டு விடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய எதிர்காலத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனையால சூழ்ந்து போகிறேன். எனக்கு பயமா இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பயத்தோடு இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு இங்க வந்திருக்கலாம். ஒண்ணு சொல்றேன், உங்களால் அது கூடாதுதான். ஆனால் உங்களை அழைத்த தேவனா எல்லாம் கூடும். கைகளை தட்டி அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றார். மனுஷனால் இது கூடாததுதான். அநேக காரியம் நம்மளால முடியாததுதான். ஆனா ஒண்ணு சொல்றேன், தேவனால் எல்லாம் முடியும். சுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி துதிக்கலாமா? உங்களுடைய தேவனால், நீங்கள் ஆராதிக்கிற உங்க தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும். எது சிஸ்டர், எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அப்படிப்பட்ட பிரச்சனை, எனக்கு இருக்கிற போராட்டம் உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட போராட்டம் நான் சொல்றேன். என் வேத வசனம் சொல்றது, தேவனால் எல்லாம் கூடும். எது இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க தேவனை நோக்கி பார்க்கும்போது அதுக்கு எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் ஒரு விடுதலை உங்களுக்கு தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. புரியுதுங்களா? வேத வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். அதனால இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். பிரச்சனையின் ஊடே இருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற நீங்கள், என்னால் சமாளிக்க முடியல என்று நினைத்து வந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். என் தேவனால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை வரட்டும். சரி, தேவனால் எல்லாம் முடியும். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், மிஞ்சி போகிறதான சில சூழ்நிலைகள், இதையெல்லாம் தேவன் மாற்ற வேண்டுமானால் பைபிள்ல வேதம் நமக்கு பல வழிகளை காட்டுகிறது. அதுல ஆண்டவர் சித்தம் இருந்தால் 2 விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். தேவன் தன்னுடைய தனக்கு மிஞ்சின ஒரு போராட்டம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அந்த மனிதன் வாழ்க்கையில அவர் இறங்கி கிரியை செய்து பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு விடுதலையான பாதையிலே மனிதனை நடத்த உண்மையாக இருக்கிறார். உங்களை நடத்த உண்மையாக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் என் வேதம் சொல்லுகிற 2 வழிகளை உங்களுக்கு நான் காட்டுகிறேன்.
இந்த ரெண்டு வழிகளையும் படி நீங்கள் உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், உங்க வாழ்க்கை அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தால், கட்டாயமா சொல்றேன், உங்க பிரச்சனை எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு மாறி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதல் காரியம் விசுவாசம். தேவன் உங்களுடைய பிரச்சனையின் நடுவிலே இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், முதல்ல ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த விஷயத்தில் தேவன் இறங்கி உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும். மிஞ்சின போராட்டம் பாரும், என்னால் அது முடியல, ஆனா தேவனின் வாழ்க்கையில இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும். அப்ப நான் என்ன செய்யணும்? முதலாவது நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி தேவனை நாமெல்லாம் கொஞ்ச நேரம் துதிப்போம். ஹல்லேலூயா. தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம், உங்கள் மத்தியில தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவளை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்று என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். எப்போ பண்ணுவோம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப பாருங்க, இப்போ அந்த சைட்ல இருக்கிற இப்போ ஓகே. இப்ப பாருங்க, மார்த்தாளுடைய வீட்டுல ஒரு மரம் யார் மச்சிட்டா? லாசரு. வீட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தர் இருந்தது, லாசரு தான். ரெண்டும் பொம்பளை, அக்கா தங்கச்சி 2 பேரும் சிஸ்டர். ஆம்பளை ஒருத்தருமே கிடையாது. ஒரு ஆம்பளை இல்லாத வீடு எவ்வளவு கஷ்டம் நிறைஞ்ச வீடு என்பது அந்த சூழ்நிலை இருக்கிறவங்க தான் தெரியும். எனக்கு நல்லா தெரியும் கஷ்டம். என் வீட்டுல எங்க அப்பா போயிட்டாரு. நான் சின்ன சின்ன பசங்க, அப்பா கொஞ்சம் நஞ்சம் பாடு கிடையாது அந்த வாழ்க்கை. அப்போ ஒரு வீட்டுல அந்த ஒரு லாசரு இல்லை, ரொம்ப இடிச்சு போயிட்டான். மார்த்தாளும் மரியாளும் வட்டஞ்சிட்டான். இருந்து ஒரே ஒரு ஆம்பளை தோணை, லாசரு தம்பி என்னட்டு போயிட்டானே சொல்லி ஒட்டஞ்ச நிலைமையில இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ இயேசு வந்து அந்த நேரத்துல அந்த மரணத்துக்கு அவர் வரல. அவரும் ஆண்டவரும் வருவாருக்கு இவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் வரல. சரி, ஆண்டவர் வரல, என்ன பண்றது சொல்லிட்டு கொண்டு போய் லாசரை அடக்கம் பண்ணிட்டாங்க. லாசர் மரித்த பின்பு, அடக்கம் பண்ண பின்பு, அதுக்கு அப்புறம் தான் இயேசு என்ன செய்யறாரு? அவங்க கிட்ட வர. அப்போ சொல்றாங்க, ஒரே நீங்க இருந்திருந்தா லாசர் மரித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அற்புதம் செய்கிற தெய்வம். நீங்க இருந்திருந்தா லாசர் மரிச்சிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கல்லறைக்கு போய்
சொல்ற லாசர் எழுந்திருப்பான். இவங்களால அதை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. லாசர் எழுந்திருப்பான். இப்ப இவங்க எதை விசுவாசிக்கிறாங்கன்னா, ஏசப்பா அவருடைய வருகை வரும்போது மரித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பாங்கல்ல, அதான் விசுவாசிக்க சொல்றாங்க. ஆமா எழுந்திருப்பார், லாசர் உங்களுடைய வருகை போய் எழுந்திருப்பார். ஆண்டு சொல்றாரு, இப்பொழுதே அவன் எழுந்திருப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கையை உயர்த்தி அற்புதம் நடந்தது. ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசரே வெளியே வா. உடனே லாசர் கல்லறையில் இருந்து கல்லை போட்டு தள்ளினாங்க. செத்து 4 நாளான ஒரு பிணம் இயேசுவோட ஜீவ வார்த்தையால அந்த பிணம் உயிரோடு கூட பிணமாக அல்ல, உயிருள்ள மனிதனாக எழுந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கும் சொல்றேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர், முடிகிற தருவாயில இருக்கு, முடிகிற தருவாயில இருக்குது என் வாழ்க்கை, முடிகிற தருவாயில இருக்குது, முடிஞ்சு போயிடும் தான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், முடிஞ்சு போடுங்க. உனக்கு இயேசு இருக்கிறார், உனக்கு இயேசு இருக்கிறார். ஒன்றும் இல்லாத இடத்திலையும் ஒரு அற்புதம் செய்வதற்கு இயேசு என்கிற சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தேவன் உனக்காக இருக்கிறார். விசுவாசம் இருக்கக்கூடாது, விசுவாசமா இருக்கலாம். இந்த விசுவாசத்தை குறித்து நாம பார்க்கணும்னா, யாத்திராகம புஸ்தகத்துல நாம இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். ரொம்ப பயந்த ஒரு சூழ்நிலை நெருக்கும், அதான் சொல்லல, அவ்வளவுதான், உயிரே போகும், மிஞ்சின ஒரு பிரச்சனைக்குள்ள போகிற நிலைமை. ஆனா ஒரே ஒரு விசுவாசிக்கிற மனிதன் ஒருவர் இருந்தார், மோசே. அந்த ஒரு விசுவாசிக்கிற மனிதனாலே கர்த்தர் எல்லா பாதக சூழ்நிலையும் மாற்றிக் கொண்டார். பயத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கினார். எடுத்துக்கொள்ளுங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். நல்ல போதும். இப்ப பாருங்க, பயம், பயமுள்ள ஒரு சூழ்நிலையை அங்க நாம பார்க்கிறோம். பயம்னு வந்துட்டாலே வாழ்க்கையில என்ன வெளிப்படுத்த தெரியுமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு அப்படிப்பட்ட பயத்தோடு சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு பயமா இருக்குது, ஏதோ ஒரு சில காரியத்தால் நான் பயந்து போய் இருக்கிறேன். நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, பயந்து நான் இருக்கிறேன். அந்த பிள்ளைகளை அது உனக்கு லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்றதுக்கு அந்த பயம் உனக்கு வருது. அது சாத்தான் கொடுக்கிற பயம். ஆனா நல்ல கவனிங்க, அந்த பயத்தில் இருந்து நீ வாசிச்சு வந்துட்டே இருக்க வசனத்தை கர்த்தர் ஜனங்களை காப்பாற்றி அந்த பயத்தில் இருந்து கர்த்தர் அவங்க விடுவிக்கிறார். இன்னைக்கும் அப்படிப்பட்ட பயத்துலதான், பயம் எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று பயமா இருக்கு, பயம் கொடுக்குது, சுற்றி சூழ்ந்து இருக்கிற சில காரியங்கள் எனக்கு பயமா இருக்குது, என்ன செய்வேன்? ஒண்ணு சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயத்தில் இருந்து அவர்களை விடுவித்த தேவனாகிய கர்த்தர் தான் நீயும் ஆராதிக்கிற தேவன்.
அவர்களை விடுவித்த தேவன் உன்னையும் அந்த பயத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நாமம் மகிமைப்படுவார். பயத்திலிருந்து தேவன் ஜனங்களை விடுவித்தார். அதுதான் நீங்க விசுவாசிக்க. இந்த இடத்துல நாம பார்க்கும்போது மோசேயுடைய விசுவாசம் செயல்பட்டதை நாம பார்க்கலாம். ஜனங்களுடைய விசுவாசம் அங்க கிடையாது. மோசேக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஃபீலிங் தான், ஒரே தன்மை தான். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை சாகடிக்க மட்டுமா பார்வோன் சேனையோடு கூட வரான்? இல்ல. சொல்ல போனா முதல்ல அவன் போடுற போட யாருக்குதான்? மோசேக்கு தான் வரும். புரியுதா? ஏன்னா தலைவனை தட்டிட்டோம்னா ஜனங்களை தட்டது என்னதான் சொல்லணும். அப்போ மோசேக்கும் என்னதான் பார்வோன் தொடர்ந்து வரும்போது அதே கலக்கம் மோசேக்கும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. பெண்களும் இந்த பக்கம் தொடர்ந்து வராங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கலக்கம், மோசேக்கும் அந்த ஒரு பயம் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா தேவன் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட இறங்கி வந்து பேசல. ஏன்னா அந்த ஜனங்களுடைய தன்மை என்னன்னா அவிசுவாசம். இந்த பயங்கர சூழ்நிலையில, பயந்து போன சூழ்நிலையில தேவன் யார்கிட்ட வந்து இறங்கி வந்தாரு? கிரியை செய்ய மோசே கிட்ட. எப்படி பாஸ்டர்? முதல்ல ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையில பயம் சூழ்ந்து வந்த போது அவங்க என்ன பேசினாங்க என்பதை நாம பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அசிக 11-12. அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நல்ல கவனிச்சுங்க. சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர். இது எந்த வார்த்தை? இது எந்த அடையாளத்தை இது காட்டுது? இந்த வார்த்தை சொல்லுங்க. அவிசுவாசம். கர்த்தரை விசுவாசிச்சா சாவத்துக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லுவாங்களா? சாவத்துக்கு தான் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்களா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவிசுவாசம். அடுத்து நீங்க பாருங்க 12. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடு என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமோ என்றார்கள். அப்போ மறுபடியும் இந்த புத்தி எங்க போகுதுன்னா, பிரச்சனை வரும்போது பின்மாற்ற ஜீவியத்துக்கு போயிடலாம். புரியுதுங்களா? இந்த மகிமையான தேவனுக்குள்ள இருந்து அவர் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் காட்டுகிற வழிகளிலே நடந்து உண்மையான அன்பின் தேவனுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் பெற்று சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற அந்த முன்னோக்கி போகிற அந்த சிந்தை இவர்களுக்குள்ள இல்லாம இவங்க புத்தியெல்லாம் எங்க போச்சு? இவங்க மனநிலை எங்க போச்சு? மறுபடியும் நாம என்ன செய்யலாம்? அந்த பாவ வாழ்க்கைக்கு போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் வாழ்க்கையில தேவன் இறங்கி இடைப்படுவதற்கு படாததற்கு காரணம் என்னன்னா அவிசுவாசம். சிலர் சேர்ச்சுக்குள்ள வருவாங்க, ஆனா பாவ வாழ்க்கை வந்துட்டு இருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? பாவ வாழ்க்கை வாழும்போது பிரச்சனைகள் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். பிரச்சனைகள் இருக்கும்.
அதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஒரு உலகம், அதாவது எகிப்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான், எகிப்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தேவனாகி கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பயம் உடம்புல இல்லாம டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். யாராச்சும் ஃப்ரெண்டுல கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எதை குறிக்குது? எதை குறிக்குது? உலகத்தான் அப்படிதானே, உலக வாழ்க்கை தான் இதெல்லாம். அதனால தான் கர்த்தர் என்ன செய்ய முடியல. இது எதை குறிக்குதுன்னா அவிசுவாசம். விசுவாசம் என்ன செய்யும்? ஐயோ தேவனை ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஆராதிக்கிறதுக்கு சொன்ன லாக்டவுன் போட்டாங்களே, ஐயோ போனாங்கல்ல, யாச்சும் தேவன் வைக்கிற உதவி செய்திருக்கிறாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்துடணும், 6க்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு ஆண்டவரே நம்ம என்ன பண்ணோம், ஓடி வரோம். பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஆனா எதை வச்சா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை வைக்கிறாங்களா, அப்போ போ. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை இல்லையா, நம்ம என்ன செய்வோம், எங்கனாவது சுத்திக்கிட்டு இருப்போம். அப்படின்றதுதான் அவிசுவாசம். இது தேவனை மட்டுப்படுத்துது. இப்படி இருக்கிறதுனால தான் நிறைய பேரை கர்த்தர் என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியல. சொல்றது புரியுதுங்களா? புரிஞ்சு ஆசீர்வதிக்க முடியல. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தோம் அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா, கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற நாம நம்மள ஆராயம், என்கிட்ட எந்த உலகத்தினுடைய சுபாவம் இருக்குது. எகிப்து என்றால் பாவம் வாழ்க்கை. என்கிட்ட எந்த ஒரு பாவத்தினுடைய தன்மை என்கிட்ட இருக்குது. என் பேச்சில பாவம் இருக்குதா, என் பார்வையில பாவம் இருக்குதா, என்னுடைய நடக்கையில பாவம் இருக்குதா? இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா அவிசுவாசத்தை குறிக்குது. விசுவாசமாய் உள்ளவர்கள் மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா தேவன் ஒருவர் உண்டு என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க. புரியுதா? அப்படி விசுவாசிக்கிறதுனால என்னன்னா, பிசாசுகள் கூட நடுங்குகிறது. அப்படின்னா தேவன் ஒருவர் உண்டு என்று மனிதன் விசுவாசிக்கும் போது அவனும் தேவனுக்கு நடுங்கிதான் வாழ்வான். துணிகரமா பாவத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இன்னைக்கு துணிகரமா பாவத்துக்குள்ள போகிறதுக்கு காரணம் என்ன? அவிசுவாசம். சொல்றது புரியுதா? புரியுதா? வெறும் பைபிளை தூக்குவதனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதித்து விடுவார் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அதனால இங்க பாருங்க, இவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனம் தான். ஆனாலும் இவங்க எல்லாம் வெளிப்படுத்துறத பார்த்தாலே எல்லாம் அவிசுவாசம் தான். தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் கூட என்கிட்ட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எகிப்தை தொட்டிக்கு வரோம், என் கண்ணால பார்த்தீங்களே 10 வித வாதைகளை உன் மேல வைத்த அன்புக்காக 10 விதமான வாதைகளை எகிப்தியர்களுக்கு கண்கூர் செய்ததை இஸ்ரவேல் ஜனம் கண்ணால பார்த்தது. அந்த அற்புதத்தை இவங்களுக்காக தலைவில்லையெல்லாம் கர்த்தர் சங்கரிச்சார் இந்த ஜனத்துக்காக. ஆனா இதெல்லாம் கண்ணால பார்த்துட்டு இன்னைக்கு அதே பார்வன் திருப்பி கொண்டு இவங்களை பிடிக்க வரா, திருப்பி வரா. ஏன் அந்த ஒரு விசுவாச வார்த்தை இல்ல? கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் கூப்பிட வேண்டிய வாய் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வாய் என்ன பேசுது? எகிப்துல நான் இருந்திருந்தா நல்லா இருக்கு. அதாவது என்ன, உலக வாழ்க்கையிலேயே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கோமே.
புரியுது? அப்பனா என்ன? ரட்சிப்பை பத்தி ஒரு அக்கறை கிடையாது, அபிஷேகத்தை பத்தி ஒரு அக்கறை கிடையாது. புரியுதா? ஜீவனுள்ள தேவன் அழகான இந்த கரப்பிடித்து நடத்துகிற அந்த முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேல ஒரு ஆசை கிடையாது. புரியுதுங்களா? உலகம் 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 அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட தேவன் நெருங்கி வர முடியாது. உங்ககிட்ட போகலாம். அப்ப நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? இப்படி ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஆண்டவருக்குள்ள நம்ம வந்தோம், விசுவாச சில போராட்டங்கள் கொடுக்கும்போது உலகமே போயிடலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேன்சர் கொண்டு போயிடும் தெரியுமா? என்ன வந்தாலும் சரியாகவே நீரினை காப்பாற்ற வருவதாக இருக்கிறேன். எது என் வாழ்க்கையில நடந்தாலும் சரியானவங்க, என்னை கைதூக்கி நிறுத்த போதுமானவராக நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ரட்சிப்பு கொடுத்து என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்னை சுகமாக்கி மறக்க மாட்டேன். அந்த அற்புதத்தை செய்கிற என் கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க நீ போதுமானவராக இருப்பீராக இருக்கிறேன். இதெல்லாம் என்று சொல்லியிருக்கோம். சொல்ல புரியல? பாப்பாடு நிக்கிற வாழ்க்கை. இன்னைக்கெல்லாம் நிறைய விசுவாசிங்க நிறைய சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமா என்ன செய்யறாங்க? கடவுள் கர்த்தர் ஜீவன்ல மறைமுகமா அந்த விக்கிரகத்தில் ஈடுபடுறாங்க. சில இடங்கள்லாம் வீடுகளில் எல்லாம் சில காரியங்கள் செய்யும்போது பார்த்தா புறஜாதி அவங்க செய்யறாங்க, இவங்களும் என்ன செய்யறாங்க? துணியமா என்ன பண்றாங்க? பாவத்தை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்றத கவனிச்சுட்டு கண்டிப்பா சொல்றேன், மூட்டையா கட்டிட்டு வந்து நிற்கும். என்ன புரியுதுங்களா? வாழ்ந்தா கத்தலுக்குன்னு வாழும், இல்ல பிசாசுன்னு வாங்கும். ரெண்டு மைண்ட்ல என்ன செய்யக்கூடாது? குந்தி குந்தி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஒண்ணு ஆத்துல காலவை, இல்ல சேத்துல போ, சேத்துல காலவை. அதுலயும் நான் கால வைப்பேன், சேற்றிலையும் கால வைப்பேன். பாவ வாழ்க்கையில விக்கிரகமும் எனக்கு வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும். ஒரு நாள் கத்தர் வர மாட்டேன், சாத்தா வரும், ஆண்டவர் வர மாட்டேன். நீங்க பாஸ்டருக்கு தெரியாம எவ்வளவோ காரியம் பாஸ்டருக்கு தெரிய வரும்போது பாஸ்டருக்கு தெரியுதுன்னு நினைச்சாருக்கமா, பாஸ்டருக்கு தெரியும் நினைச்சாரு, கத்தருக்கு தெரியும். புரியுதா? சொந்தம் பந்தம் யார் உன்னை விக்கிரக ஆராதனை காரியத்தை கூப்பிட்டனும் முடியாது, எல்லாம் சொல்ல கத்துக்கணும். உனக்கு அதனால உனக்கு பல ஆயிரம் நஷ்டமாகும். அவங்களால ஒரு பெரிய உறவு கூட பாதிக்கப்படும். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு போயிடு. அந்த மாதிரி என்ன செய்யணும்? பிலீவர்ஸ் ஸ்ட்ராங்கா மனுஷனுக்கு ஜாகரா போட்டுக்கிட்டு போயிருக்க. சில வேலை என்னன்னா சிலதான் பிடிக்காம இருக்க காரணம்னா சொல்லுங்க, ஏன் எப்படி பிரசவம் வளர்த்த மனுஷனை நாடி நான் பேசிக்கிறத பார்த்துக்கிட்டீங்களா? பேச மாட்டேன். இவங்க நம்மளை மதிக்கணும், இவங்க நம்மளை ஏற்றுக்கணும், இவங்க நம்ம நேசிக்கணும், ஒரு நாள் எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? கர்த்தருக்கு எதிராக செய்யும் போது கண்டிப்பா என்னதான் பேசிதான். தவறு பண்ணாத, மனைவி துரோகம் பண்ணாத, அப்படி பேசணும். கோபம் தான் வருது என் மேல. பாஸ்டர் மேல கோபம் தான். நீ கோபப்பட்டு எனக்கு அதை பற்றி ஒரு அக்கறை கிடையாது. எனக்கு என்ன சொல்றது புரியுதுங்களா? பண்ணாத, ஏன்னா அது உனக்கு சாவம் நான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இப்படி போயிடலாமே, கொஞ்சம் இப்படி போயிடலாமே, கொஞ்சம் இப்படி இருந்தலாம், அப்படியே இருந்தலாம், போகாது. அது உனக்கு ஆபத்து. கொஞ்ச காலம் உனக்கு அப்படி அப்படியே நல்லது மாதிரி தெரியும், அப்படியே கவுத்துக்கிறோம்.
தெரியுமா? ரொம்ப கவனமா இருக்கு. சாபம் கண்டிப்பா நிக்கும் வாசப்படியில. கர்த்தர்னா கர்த்தர், ஒரே வழி இயேசுதான். அவரை தவிர எந்த வழிக்கும் நம்ம போக. ஆமென். இந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கர்த்தர் அற்புதம் செய்ய போல, அவங்க முழுகிறது போல பிரச்சனை வந்தாலும் அவங்களை காப்பாத்துறாரு. ஆனா இவங்க முகத்தை பார்த்து காப்பாத்துறாரு. யாரை பார்த்து காப்பாத்துறாரு? விசுவாசம் உள்ள ஒரு அருமையான தெய்வ மனிதன் மோசேயின் முகத்தை பார்த்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு கர்த்தர் காப்பாற்றினார். மோசேயுடைய தன்மையை பார்க்கலாமா? படிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கைகள் தட்டி கர்த்தருக்கு துதிப்போம். ஹல்லேலூயா. இதே பிரச்சனையை மோசே சந்திக்கிறாங்க. ஆனா மோசேயோட வாயில என்ன வார்த்தை வருது? ஜனங்களை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் சொல்லல இது. நல்லா புரிஞ்சுங்க. மோசே ஜனங்களை பார்த்து சொல்லு, பயப்படாதேன்னு சொல்லு. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்னைக்கும் காண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதாக கிடையாது. கர்த்தர் சொல்லல மோசேக்கு. மோசேக்குள்ள இருந்த விசுவாசம் அப்படி பேச வைத்தது. சொல்லுவோம். அதான் சிஸ்டர் நான் சொல்ற பிரச்சனை நேரத்துல நமக்குள்ள விசுவாசம் இருக்குதா இல்லையா என்பது உங்களுடைய வார்த்தையும் செய்தியை காமிச்சிடும். நான் சொல்றது புரியுதா? இங்க மோசேக்குள்ள ஸ்ட்ராங்கான விசுவாசம் எப்படி வந்துச்சு? எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? வார்த்தை. இதே பயத்தை பார்த்தவங்க தான், பிரச்சனையை பார்த்தவங்க தான் என்ன பேசினாங்க? செத்து போனா நல்லமா இருக்குன்னு சொன்னாங்க. இதே பிரச்சனையை பார்த்தவங்க தான் எகிப்துக்கு திரும்பி போயிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன் மோசேன்னு சொல்ல வேண்டியதானே? அவருக்கும் அதே பிரச்சனை தானே? இல்ல, மோசே ஒரு வித்தியாசமான மனிதன். மோசே விசுவாசத்தால் நிரம்பிய ஒரு மனிதன். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்றார், ஒரு பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டுவேன், என்னால் எல்லாம் உனக்கு செய்ய முடியும். நீ மோசேயை போல எனக்குள்ளாக வைராக்கியமாக இருந்து விசுவாசமாக என்னில் இருப்பாயா என்றுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. எதிர்பார்ப்பின்படி உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்குன்னா கட்டாயம் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுவார். நீ எப்படிப்பட்ட முதல்மையில் இருந்தாலும் சரி, உனக்கு விசுவாசம் இருந்தா போதும், தேவனை மகிமைப்படுத்தினா போதும், நிச்சயமாய் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து விடுவார். அவரால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் உறுதியா பிடிச்சிங்க. பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. ஒன்று சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நல்லா சொல்ல புரிஞ்சுங்க. ஆனா உலகத்தான் வாழ்க்கை போல வாழ்ந்து, உலகத்தான் போல சுகம் தேடி, உலகத்தான் போல வாழும் போது பிரச்சனை வந்ததுன்னா ஒருத்தர் கூட உங்க கூட வரக்கூடாது. சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இதுதான் மகிமையான வாழ்க்கை. நீங்க உலகத்தை சார்ந்து கொண்டீங்கன்னா கால வாரிட்டு போயிடும்.
இதுக்குள்ளதான் சந்தோஷம் நமக்கு இருக்கு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொண்டு? ஆமா, உலகத்துல யாரை நம்புவது? மனுஷனை நம்புவீங்களா? சொந்த பந்தங்களை நம்ப முடியுமா? குடும்பத்தாரை நம்ப முடியுமா? சொல்லுங்க. பிள்ளைங்களை நம்ப முடியுமா? யாரை நாம நம்ப முடியும்? புரியுதா? எல்லா பேருக்கு அங்க ஒண்ணு வச்சுட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்க, அவ்வளவுதான். சொல்ல புரியுதா? ஆனா நமக்கு நம்பிக்கைன்ற ஒருத்தர் யாருன்னா சேனைகளில் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் இயேசுதான். அவர்தான் நமக்கு நம்பிக்கை. மோசேக்கு அந்த நம்பிக்கை தான். பிரச்சனை தான், போராட்டம் தான். அதான் மோசேயோட வாயில வந்த வார்த்தை, பயப்படாதீர்கள். இன்று காண்கிற இயற்கையை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருக்க. எப்படி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பாருங்க. அப்படி சொல்றேன், பிரச்சனைகள் மூழ்கிற நேரத்திலையும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஆமென் சொல்லாமா? பிரச்சனைகள் மூழ்கிட்டு இருக்கிற, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன மூழ்கிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்குது. பார்வனை போல எனக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு வருது. செங்கடலை போல எனக்கு பிரச்சனை தடையா நிக்குது. என் வாழ்க்கை முடிந்து விடுமே என்ற பயத்துல இருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் பிள்ளைங்க சொல்லணும், என்ன இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற என் இயேசு உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் என்னை கை தூக்கி எடுப்பார். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். இப்பொழுது நான் காண்கிற இந்த பிரச்சனை இனி என்றைக்குமே காண மாட்டேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். மோசேயின் தேவன் என்னுடைய தேவன். அப்படின்னு என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகளை தேவ பிள்ளைங்க பேசணும். பேசணும். நம்ம என்ன தெரியுமா, நான் போதோ ஏதாவது போதோ, ஐயோ அம்மா, இதெல்லாம் எதை முடிக்குது? எது? விசுவாசம். தேவன் பக்கம் வருவாரா? சொல்லுங்க. இதுதான் எனக்கு பிரச்சனை. தேவன் ஒண்ணும் செய்ய முடியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அக்கினி சூளையில கொண்டு போய் போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, தேவனை காப்பாத்துவாரா? அவங்க சொல்றாங்க, என் தேவன் என்ன காப்பாத்தாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி, நீ நிறுத்தி வச்சிருக்கிற பொற்சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். புரியுதுங்களா? எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஏன்னா விக்கிரக ஆராதனை அருவருப்பு. தேவன் அருவருக்கிற பாவம். அவங்க நல்லா தெரிஞ்சது தேவ பிள்ளைகளுக்கு. எங்க தேவனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 7 மடங்கு சூடு எடுத்துக்கிறான். 7 மடங்குல கொண்டு போய் சூட்ல போட்டாலும் அவங்க விசுவாசத்தை விடவே. சில வேளையில அது 7 மடங்கு சூடு ஏற்றி போகும்போது, ஐயோ என்னை விட்டு தீவனுள்ள தேவனுடைய அவர் கிடையாது, நீ நான் சிலைக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க தில்லா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், நான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார். அன்றோட பிள்ளைங்க பிரச்சனை வராம இருக்காது. அவங்களுக்கு தன் முழுகிற அளவுக்கு பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் இருக்கிறவன் காப்பாங்க. புரியுதுங்களா? கர்த்தரை முடிச்சுக்க உறுதியா. பிரச்சனை நேரத்துல அவங்கள போய் தேடுறது, இவங்கள போய் தேடுறது, அங்க போயிட்டு இங்க போறதுக்கு ரகசியமா அப்படி கொஞ்சம் உலக பிரகாரமா போலாம். நல்லா உனக்கு இன்னும் உனக்கு பிரச்சனை பெருசாகிடும். கர்த்தர் உனக்கு போதும். ஒரே தெய்வம் கர்த்தர் போதும்.
வார்த்தையை சொல்லு. என் பிரச்சனை மாறும், என் கண்ணீரின் போராட்டங்கள் மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், என் தரித்திர சூழ்நிலைகள் மாறும், என் பணப்பற்றாக்குறை மாறும், என் குடும்பத்தின் வறுமை மாறும், என் வியாதி மாறும். என் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அவர் நல்ல தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன். நடத்துவார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? உன் தேவனை நோக்கி அமர்ந்திரு. ரட்சிப்பு அவரால் வெளிவரும். தாவீது தன்னை குறிச்சே பேசுகிறார். ஆத்துமாவை தன்னை பேசுங்க. ஒரு பைபிள் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கிறேன். பயங்கர சோர்வு பதையில போனேன். முடியல. அப்ப ஆண்டவர் சமூகத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, கண்டிப்பா சொல்றேன், இந்த சூழ்நிலை மாறிடும். இதுதான் நீ அப்படி நினைச்சாரப்பா, நான் மாத்திருவேன், நீ அதை நம்பு சொல்லி நம்பு. வேதத்தை வாசிக்கும் போது தெளிவா பைபிள் பேசுறேன், உன்னை நான் மாத்திருவேன். நீ இந்த நிலைமையில நீ கிடையாது, இருக்க மாட்டேன். எதிர்காலத்தை உன்னோட வாழ்க்கையை நான் முற்றிலும் மாற்றிடுவேன். என்னால நம்பவே முடியலங்க நிச்சயமா. ஆனாலும் கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுது. அப்படி ஏன் நம்பினாங்க? ஒரு நிச்சயமா என் சூழ்நிலை மாற்ற ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பலவீனங்கள் மாற ஆண்டவரே, ஏன்னா நீங்க வாக்கு கொடுக்குறீங்க. நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது புரியுதுங்களா, அன்னைக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுச்சு. அவர் சொன்னது அப்படியே வாழ்க்கையில மாறிச்சு. நான் அப்படி மாத்தினவர் என் கர்த்தர். என் வாழ்க்கை இப்படி மாறும் நான் நினைச்சு கூட நான் பார்க்கிறேன். ஆனா வாக்கு கொடுத்தவர் உண்மை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா என்னை புடமிட்டு புரியுதா, நான் விடும்போது கொஞ்சம் வழியா தான் இருந்துச்சு. ஆனா மகிமையா கர்த்தர் அதை மாத்திட்டார். புரியுதுங்களா? அதனால இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையில மாறாது, எவ்வளவுதான் நான் அப்படித்தான் இப்படி போயிடுவேன் அப்படி போயிடுவேன். ஆனா இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், உன் வாழ்க்கை மாறிடும். நிச்சயமா மாற்றி விடுவான் தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில, பாதகமான சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, நிச்சயம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதை நான் மாத்துவோம் மகனே, நான் மாத்துவோம் மகளே, என்னை விசுவாசியம் போதும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ என்னை மகிமைப்படுத்து, என்னை குறித்து விசுவாசத்தோடு கூட பேசு. ஏன்னா உயிரோடு இருக்கிற தேவன் உனக்கு அற்புதம் செய்வேன். இதான் அவனை கைவிட மாட்டேன், அந்த வார்த்தைகள் நீங்க பேசணும். நிச்சயம் தேவன் நடத்துவார். இப்படிப்பட்ட நம்பிக்கையான வார்த்தைகளை பேசணும், ஜெபத்துல பேசணும். என் வீட்டு ரூம்ல உட்கார்ந்து நானு ஜெபத்துல சொல்லுவேன், இருக்கும் தேவைகள் இருக்கும், வியாதி போராட்டங்கள் இருக்கும். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுமே எனக்கு நடந்திருக்காது, பிரச்சனை அப்படியே தான். ஆனா நான் விசுவாசத்தோட சொல்லுவேன், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் பிரச்சனையை மாற்றுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் வேதனைகளை மாற்றுவார், என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார், என் பண பற்றாக்குறையை மாற்றுவார். ஏனென்றால் என் இயேசு உயிரோடு கூட இருக்கிற தேவன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார். இப்படி பேசி 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 பேசிதான் ஏன்னா விசுவாசத்தோடு பேசின மோசேயிடத்திலே கர்த்தர் இறங்கி வந்தது போல விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்தும் போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களிலே, கஷ்டத்தின் சூழ்நிலையிலே, ஒன்றுமில்லாத பாதகமான நிலைமையிலே ஆண்டவரின் வார்த்தையை நீ சொல்லும் போது நிச்சயம் சொல்லுகிறேன், உன்னோடு கூட கர்த்தர் வருவார், உன்னிடத்திலே கர்த்தர் பேசுவார், உன் சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போடுவார். சந்தேகமே கிடையாது. நீங்க பாருங்க, வித்தியாசத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்து செத்து போன நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. எகிப்துக்கே போய் அங்க வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. தேவன் அந்த ஜனங்க பக்கமே போல. ஆனா மோசே எப்படா இன்று காண்கிற எகிப்தியனை என்றைக்கு காண்பதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அதே சூழ்நிலையை அனுபவித்த மோசே தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்ததை நம்ம பார்க்கிறோம். விசுவாச வார்த்தைகளை பேசுறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையை பேசி முடித்த உடனே நீங்க
நல்லா பைபிள்ல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை மட்டுப்படுத்தினவங்க, பின்வாங்கி போன இதயம் உள்ளவங்க கிட்ட கர்த்தர் இறங்கி பேசல. விசுவாசத்தோடு கூட இருந்து அந்த பிரச்சனை நடுவிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பேசினாங்க பாத்தீங்களா? அந்த மனிதன் கிட்ட தான் கர்த்தர் இறங்கி போய் எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு கர்த்தர் பேசுவதை நாம் பைபிள்ல பார்க்க முடியுது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி என்பது அல்ல, மோசேயை நோக்கி. ஏன்னா மோசே கிட்ட தான் விசுவாசம் இருக்குது. விசுவாசித்தால் தான் மகிமையை காண முடியும். உங்ககிட்ட விசுவாசம் இருந்தால்தான் நீங்க தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். பேருக்கு ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருந்தா நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. உலகத்தான் போல கிறிஸ்தவனாய் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய மகிமையை நீ பார்க்க முடியாது. மோசேயை போல விசுவாசத்தோடு நீ தேவனை பாதகமான சூழ்நிலையிலும் நீ அவரை மகிமைப்படுத்தி வாழ்வாயானால் தேவன் உன்னோடு பேசுகிறதை நீ காண முடியும். மோசே கிட்ட கர்த்தர் இறங்கி வரார், பேசுறார். மோசேயை நோக்குகிறார் தேவன். என்ன சொல்ற? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக தெற்காம் தரையிலே நடந்து போவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். கரை சேர்க்கிறார் ஆண்டவர். யாரை பார்த்து சொன்னாரு இந்த ஐடியாவை? யாரை பார்த்து இந்த ஐடியா கொடுத்தாரு? விசுவாசித்த மனிதனுக்கு தான் ஐடியா கொடுக்குறது. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஞானமான வார்த்தை கொடுப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நீ வெளியே வரணும்னு கத்துக் கொடுப்பார். சொல்றது புரியுதுங்களா? விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கத்துக் கொடுப்பார். சும்மா பேரு கிறிஸ்தவ உலகத்தாரா இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவிசுவாசத்தை காட்டுறாங்க. ஆனா விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை நம்பி பேசுறாங்க, கர்த்தரை நம்பி வாழ்றாங்க. அவங்களுக்கு ஐடியாவை கத்துக் கொடுப்பார். இப்படி போப்பா, இப்படி செய்யுமா, இப்படி செய்யுமா. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஞான வார்த்தைகளை போதிப்பார். அவருடைய வழிகளை நமக்கு காட்டுவார். கரை சேர்ப்பார். ஒரு மோசையாக அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு விசுவாசித்த தேவனுடைய மனிதனாகிய மோசேயினால அவ்வளவு ஜனத்தையும் கர்த்தர் கரை சேர்த்தார். கரை சேர்த்திடுவார், கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏ நம்பிக்கை இல்லை.